எனக்கு 2 மேரேஜ் இருந்தது மேடம். என்னம்மா பிரச்சனை? 6 வருஷம் ஆகுது மேடம். 6 வருஷத்துல படாத கஷ்டம் மேடம். வீட்டில் சந்தேகம், அடி, உத. நீ பஸ் ஸ்டாண்டாக தெரிஞ்சவ தானே. எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஆமாம், தப்பே பண்ணவங்க வந்து அடிக்க நம்ம பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம அடிக்கிறாங்க. சொல்லுங்க மேடம், சிவசங்கர் மேடம், ஒசூர்லேருந்து வரேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து பவானியில் தான் மேடம் பிறந்து வளர்ந்துருக்கேன். அப்பா ஒரு சொந்த ஊர் வந்து பவானி, அம்மா ஒரு நேட்டிவ் பிளேஸ் வந்து சேலம் மேடம். சேலம் பக்கம் எலம்பள்ளி கிராமத்தில். அங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது நான் 5வது வரைக்கும் பவானியில் தான் மேடம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பூர் போயிட்டேன் மேடம். அதாவது 6வதுலேருந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எல்லாமே திருப்பூரில் போய் தான் மேற்கொண்டு படித்து அங்கே தான் மேடம் வாழ்ந்துட்டு வந்தேன். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரு அக்கா மட்டும்தான் மேடம். சரி, அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? யார் அப்பா அம்மா? உங்கள் அப்பா அம்மா. அப்பா வேலைக்கு போனது இல்லைங்க. அப்பா வந்து ஜவுளி கடைக்காரோட மகன்றதுனால காலைல எந்திரிச்சிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரிங்க்லேயே இருந்து ஃபுல்லாக அடிக்ட் ஆகி அதிலே இறந்து போயிட்டாரு மேடம் அவர். அம்மா? அம்மா இருக்காங்க. அம்மா என்ன வேலை செஞ்சாங்க? அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, ஹவுஸ் அப்போ ஒய்ஃப். எப்படி சாப்பாடெல்லாம்? அதான் தாத்தா கடை பிஸ்னஸ் வருது இல்லைங்களா, அவங்க வந்து அது பண்ணி கொடுத்து செஞ்சு கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தாத்தா இறந்துட்டாரு. அப்புறம் அப்பாவோட கூட பிறந்தவங்க 5 பேருங்க, அவரும் இறந்துட்டாருங்க மேடம். அதுக்கப்புறம் மேடம் சரின்னு அப்புறம் அங்கேருந்து திருப்பூர் போயிடலாம். திருப்பூரில் வந்து அப்பாவுக்கு வந்து பெரிய அப்பாவோட மூத்தவர் வந்து அங்கே தான் இருக்காருங்க. சரி, அங்கே போய் நம்ம ஏதோ பொழப்பு பண்ணி நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பவானிலேருந்து திருப்பூர் கூப்பிட்டு போனார் மேடம். திருப்பூர் போனதுலேருந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே அவங்க சண்டை சச்சரவுகள், சந்தேகப்படுறது, அப்பா அம்மாவை பிடிச்சி அடிக்கிறது, நானும் நிறைய லைஃப்பில் அனுபவிச்சிருக்கேன் மேடம். இங்கெல்லாம் இந்த காயமெல்லாம் இருக்குது மேடம். ஏன்னா அம்மா அடிக்கும்போது தடுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன் மேடம். அப்புறம் அதனால் என்னோடய லைஃப்பும் டோட்டலாகவே பாதிச்சிருச்சுங்க மேடம். டிஸ்டர்ப் ஆகி படிக்க முடியாமல் நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது என்னடா அப்படின்ற என்னோட புத்தி வேறு மாதிரிலாம் போயிடுச்சுங்க. வேறு மாதிரி பசங்களோட போய் சேர்ந்து சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த ரவுடிஸ்டம் மாதிரி. என்ன பண்ணுவீங்க? அதாவது இந்த அடித்தடி இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து மாதிரி பிரச்சனை பண்ணுறது அப்படி நடந்துட்டு இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படி கொலகேசம் பண்ணியிருக்கேன். கொலை பண்ணியிருக்கீங்க? யார்? பசங்களை தான் மேடம். என்னது? ஒயின் ஷாப்பில் மேடம். என்ன நடந்து கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது மேடம், நாங்கள் பசங்க எப்பயுமே கேங்கோடு சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருந்தோம். என்னோடய நண்பனோட தம்பியை வந்து ஒரு பணத்தகராறில் ஒருத்தர் பிடிச்சி அடிச்சிட்டாங்க. அவங்க அடித்து அழுதுகிட்டே வரும்போது, என்னடா தம்பி இது மாதிரி அழுதுகிட்டே வர அப்படிங்கும்போது, ஆனால் இது மாதிரி நான் ஒருத்தருக்கு பணம் தரணும், கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன், சம்பள பணம் தராதனால என்னை கூப்பிட்டு வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது, சரி எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு நேரடியாக ஒயின் ஷாப்பில் இருந்தோம். அப்போ வந்து ப்ரைவேட் ஒயின் ஷாப் மேடம், கவர்மெண்ட் ஒயின் ஷாப் கிடையாது 2000. சரி மேடம், அங்கே போய் கேட்கும்போது அவங்க தகாத வார்த்தைகள் பேசும்போது எங்களால் அடைக்கொள்ள முடியல. அந்த மாதிரி வார்த்தைகள் அம்மாவை பற்றி கொச்ச ஒரு வார்த்தை பேசி, என்னடா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறியா அப்படின்னு நேராக நான் வந்து மேடம் பீர் பாட்டிலேருந்து எடுத்து அடிக்க போகும்போது இங்கே அடித்து அந்த சில்லாக்கு வந்து அப்படியே கிழிச்சிருச்சு. அவங்கள இறந்துட்டாங்க. 3 பேர் மேடம் டோட்டலாக. 3 பேர் இறந்துட்டாங்க. 2 பேர் அங்கே ஸ்பாட்டில், ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில். 3 பேரை அடிச்சிட்டிங்களா? இல்லை மேடம், நான் கூட 4 பேர் வந்திருந்தாங்க இல்லையா. அப்புறம் போலீஸில் சரண்டர் ஆகிட்டீங்களா? போலீஸ் சரண்டர் ஆகி 1 வருஷம் 16 நாள் உள்ள இருந்தேன் மேடம், கோயம்புத்தூர் ஜெயிலில். அப்புறம் எப்படி வெளியே வந்தீங்க? ஹைகோர்ட் ஜாமீனில் அப்பா தான் எடுத்தார் மேடம், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாமீன். ஜாமீனால அப்புறம் மறுபடியும் உள்ளே போக மாட்டீங்களா? இல்லை விசாரணை எல்லாம் முடிஞ்சு மொத்தம் 97 சாட்சி மேடம். அதாவது எது போல் ஹோட்டல் கடைக்காரரு, அந்த சுற்றி இந்த வேடிக்கை பார்த்தவங்க, அந்த சர்க்கிளில் 97 சாட்சி. அதுக்காக தான் அந்த 1 வருஷம். எப்படி விட்டாங்க உங்களை? குற்றவாளி இல்லைன்னு எப்படி வெளியே விட்டாங்க? இல்லை, குற்றவாளி தான், தண்டனை அனுபவிச்சாச்சு. ஹைகோர்ட் ஜாமீனில் தானே வெளில வந்து, நிபந்தனை ஜாமீனில் வெளில வந்திருந்தேன் மேடம். சரிங்க, இப்போ நீங்கள் கொலைகாரர்னு சொல்லிட்டாங்களா? பேப்பரில் வந்து ஏவன் அக்யூஸ்டுன்னு சொல்லி 4 பேர் வந்திருந்தோம். சரிங்க, அப்போ எப்படி நீங்கள் வெளியே இருக்கீங்க? இல்லை மேடம், அதான் அதுக்குன்னா நம்ம கேஸ் நடத்தி முறையாக ப்ரொசீஜராக பண்ணி இனிமேல் எந்த தப்புகள் பண்ண மாட்டோம்னு ஹைகோர்ட்டில் ஜாமீன் வாங்கி நமக்கு அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி டெய்லியும் ஸ்டேஷனில் அப்டேட் காலையில் ஈவினிங். இப்போ அப்படிதானா? இல்லை மேடம், அது முடிஞ்சது மேடம். அப்போ 1 வருஷம் தான் தண்டனை? என்ன மேடம்? 1 வருஷம் தான் தண்டனை. 1 வருஷம் தண்டனை. லோக்கலில் கேஸ் நடத்திருந்தா ஜாஸ்தியாக இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டதுனால எனக்கு பெயில் ஈஸியாக கிடச்சிருச்சு மேடம். இப்போ பெயிலில் இருக்கீங்க? ஆமாம், பெயிலில் வந்து அது இப்போது 12 வருஷம் ஆயிடுச்சு மேடம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பூரில் தான் மேடம் அப்படியே தான் லைஃப் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சின்ன ப்ராப்ளத்தினால போலீஸ்காரங்க வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. விசாரிக்க போகும்போது தேவையில்லாமல் வேறு ஏதாவது நடக்கிற தப்புகளுக்கெல்லாம் வந்து நம்மளே ஆஜர்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக எஸ்பி ஆஃபீஸில் போய், சார் இந்த மாதிரி நான் இந்த ஊரில் இருக்கலைங்க, நான் வெளியூரில் போய் நான் எங்கேயாவது பொழத்தனம் பண்ணியிருக்கிறேன், என்னை வந்து இந்த மாதிரி போலீஸ்காரன் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கைப்பட எழுதி கொடுத்து, அவர் சரி ஓகேப்பா இனிமேல் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதோட முடிஞ்சு மேடம். எனக்கு 2 மேரேஜ் இருந்தது மேடம். எப்படி 2 மேரேஜ் ஆச்சு? அதாவது ஃப்ரெண்டு ஐயப்பன் சொல்லிட்டு ஒரு நண்பன் இருந்தான் மேடம். அந்த பொண்ணும் மாலதிங்கிற 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோன்லேயே அந்த பார்க்காமலே வந்து அப்போ
501 மொபைல் வந்தது பாருங்க, அந்த மாதிரி டைம் மேடம். அப்போ 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பையன் இருந்துட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசலாம், எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிட்டு நம்ம இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லபடியாக பேசுகிறா பிடிக்கிறா அப்படின்னு. சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு விருதாச்சலத்துக்கு அவங்க ஊருக்கு போயிருந்தேன் மேடம். போயிட்டு வரும்போது அந்த பையன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டான் மேடம். அடிச்சுட்டு வந்து பஸ்ஸில் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் ஏறி உட்காரும்போது ஒரு பஸ்ஸு டர்னிங்கில் திருப்பும்போது கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்துட்டான் மேடம் அந்த பையன். அப்புறம் அது பஸ்ஸு அங்கேயே நிப்பாட்டி அப்புறம் கேஸு கொடுத்து அங்கே ஹாஸ்பிட்டலில் 3 நாள் இருந்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாலதிங்கிற பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, யார் இந்த சிவா, நான் பார்க்கணும், செத்துட்டானா இல்லை எனக்கு உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அப்புறம் அவங்க சில விஷயங்கள் நம்ம சில விஷயங்கள் பேசி பகிர்ந்துக்கும் போது உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் முதல்ல திருப்பூர்லேருந்து முசிறிக்கு போனேன் மேடம், அந்த பொண்ணோட ஊருக்கு. போயிருக்கும்போது கோயிலில் உட்காந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி பேசினாங்க. அப்புறம் அப்படியே கண்டினியூவாக பேசிக்கிட்டு இருந்தேன் மேடம். ஃபோனில் தான் அதிகமாக வந்து இந்த டிவோட் லைன்லேருந்து கூப்பிட்டு பேசுகிறது பிடிக்காது. அவங்க ஹாஸ்பிட்டல் நம்பர் திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் கூப்பிட்டு அப்பப்போ ஏதாவது ஒன்றுனா பேசிக்கிட்டு இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு திருப்பூரில் நீங்கள் வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் திருப்பூர் டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு அங்கே இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கு பிடிக்கல, நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு, உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான் வேலை வாங்கி கொடுங்கன்னு. சரி நான் வாங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு திருப்பூர் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் சொல்லி அவங்ககிட்ட வேலை வாங்கி கொடுத்துருந்தேன் மேடம். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும்போது மேடம் எனக்கு இந்த கொலகேஸ் நடந்தது பார்த்தீங்களா, அதோட பின்விளைவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தது. அப்பப்போ இந்த பசங்க வந்து மிரட்டுறது பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தது மேடம். அப்போது கரெக்டாக இந்த பொண்ணோட அம்மா வந்து எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. வீட்டில் அவங்க அப்பா அம்மா வீட்டில் எது பிரச்சனை, அப்பா தோடெல்லாம் கேட்குறாருன்னு அடமானச்செல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா, அதனால் அப்பாட்ட சண்டை போட்டு நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. சரி வாங்க எங்கள் வீட்டில் இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்போ வந்து அக்காவை பக்கம் ஊருக்கு போயிருந்தாங்க, சேலத்துக்கு போயிருந்தாங்க. அதனால் வீட்டில் யாரும் இல்லை மேடம். இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவும் எங்கள் வீட்டில் தங்க வச்சுருந்தேன். அப்போ பசங்க எனக்கு முன்கூட்டியே ஃபோன் போட்டு சொன்னாங்க, நீ வீட்டில் தங்காதடா, உன்னை போடுறதுக்கு ஆள் வரானுங்க, நீ வீட்டில் இருக்காமல் இங்கே எஸ்கேப் ஆகிடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னை நம்பி 2 பேர் வந்திருக்காங்க, இப்போ நம்ம அவங்கள விட்டு போகிற நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், நான் வீட்டிலே இருக்கிறேன்டா, ஏதாவது ஒன்றா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. எங்களுக்கு அவனுக்கு அடிதடி பிரச்சனையாகி அந்த அருவாள் எடுத்து வெட்டிட்டாங்க மேடம் கையில். சும்மா லைட்டாக காய்ந்த ஒன்றும் ரத்த ப்ளீடிங்னா ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்து நரம்புல பட்டதுனால. சரின்ட்டு மேடம் நான் அழுதுகிட்டே வந்து வீட்டில் படுத்துட்டேன். அந்த பசங்களும் அங்கேயே படுக்கிறாங்க. உள் ரூமில் வந்து நான், அந்த அம்மா, மாலதி 3 பேர் அங்கே படுக்கிறோம். இந்த பக்கம் அந்த என்ன வெட்ட வந்தானு பார்த்தீங்களா, ரெண்டுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது, எங்கேயே படுத்து காலேஜ் நாங்கள் போயிடுறோம்டா அப்படின்னா சரி படுங்கடான்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு நான் உள் ரூமில் படுத்துட்டேன் மேடம். வெட்ட வந்த பசங்க அங்கேயே படுத்தாங்களா? ஏன் அவங்க அதுக்கு மேலே போக முடியல. அப்புறம் நான் இது மாதிரி கொஞ்சம் அழுது பேசி நான் இது மாதிரி வேணுக்குன்னு பண்ணலடா, ஏதாச்சும் நடக்க போனால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ரமைஷனாக பேசி சரி நம்ம பிரச்சனை ரிலீஃப் ஆகணுமே, இப்போ நம்ம எதிர்த்து பேசியோ இல்லை நம்ம அடாவடி பண்ணி நம்ம ஜெயிக்க போகிறோம், அவங்க 4 பேருக்கா நம்ம ஒரு ஆள் இருக்கிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் சாந்தமாக பேசணும். ஒரே ஊரா எல்லாரும்? இல்லை பழனி மேடம், அவங்கெல்லாம் பழனி சேர்ந்தவங்க எல்லாம் திருப்பூரில் வந்து எல்லாம் செட்டில் ஆகும். ஆனால் உங்களை வெட்ட வந்தவங்கள்ட்ட பேசி சரி பண்ணி அவங்க உங்கள் வீட்டிலே தங்கிட்டாங்க? ஆமாம் மேடம். அதாவது நண்பீட்டானே எல்லாமே ஃப்ரெண்டு, அவங்களும் ஃப்ரெண்டு தானே மேடம். எதுவும் எனிமையெல்லாம் யாருமே தெரியாதவங்களோ இல்லை கண்ணுக்கு பின் தெரியாதவங்களோ கிடையாது, எல்லாமே தெரிஞ்சவங்க தான். பட் வந்து இந்த ஒரு பிரச்சனைனால ஆப்போசிட் ஆகிட்டானுங்க. எல்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருந்த பசங்க ஆப்போசிட்டாக ஆன மாதிரி ஆயிடுச்சு மேடம். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு இந்த அம்மாவை கொண்டு ஊருக்கு கூட்டு வா மாலதி, அப்புறம் எதாக இருந்தாலும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டிலே படுத்து கிடக்கிறேன். கையில் கட்டு போட்டு வீட்டிலே படுத்து கிடந்தேன் மேடம். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சிங்கன்னா அவங்க அம்மாவை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வந்து இந்த என்னை வெட்ட வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கா. இவங்களுக்குள்ளே எப்படி லிங்க் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு இன்னொரு பையன் ஃபோன் போட்டு இந்த மாதிரினா அக்கா வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்னா அவங்க 2 பேத்துக்கு கணக்கா அப்படின்னா. நான் இந்த பொண்ணு வந்தோடனே கேட்டேன், எதுக்கு பண்ணி அவங்கள போய் பார்த்தேன்னே, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு போய் சொன்னாங்கனால அடித்து அப்படியே கொஞ்சம் லைஃபெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது மேடம். அடிச்சே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்ததுன்னா அது அந்த டைம் அந்த கோவத்தில் கேட்டப்போ போய் பேசிட்டேன், நான் போய் பார்க்கவே இல்லை, எனக்கு யாருனே தெரியல, நான் எப்படி போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் பசங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நீ ஆட்டோவில் ஏறி போய் அந்த பசங்களை போய் பார்த்து உனக்கு அவனுக்கு எப்படி லிங்க், என்ன வெட்டு வந்தோன்னே எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ நைட்டு மட்டும் தானே வீட்டில் இருந்தா, அவன் எப்படி உன்னை ஃபாலோ பண்ணானா பஸ்ஸில் என் கூடயே வந்தான், என்னை பார்த்துட்டு நீ இறங்கி வா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உனக்கு அவனுக்கு என்ன லிங்க்கு, நீ யார் அப்படின்னு சொல்லி இவகிட்ட விசாரிச்சதாக சொல்லி சொன்னேன். அது எதுக்கு நீ என்கிட்ட மறைக்கணும், என்கிட்ட நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல, இது மாதிரி நான் உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் தான் வந்து சொல்லணும், பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மேடம் சரி அப்படின்ட்டு இவங்க அன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நானும் நார்மலாக நம்மளோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னதுக்கு அவங்க ஜாதி பார்த்துட்டு வேண்டாம், நமக்கு ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு செத்து வராதரா, நீ கம்முனரு வேணாம் அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் முடியாது, அந்த பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஏதோ நம்மளை நம்பி வந்துருச்சு, நான் செஞ்சுக்கிறேம்மான்னு என்னோடய துணிமணி
சில பல ஜாமான்லாம் எடுத்துகிட்டு நான் தனியாக போயிட்டேன் மேடம். தனியாக போயிட்டு இவங்க திருச்சியில் இருந்தாங்க. அப்புறம் இவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அவங்க அம்மா வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா, நீ திரும்பி ஊருக்கே போய் அங்கேயே எங்கேயோ தங்கிடு, ஒரு 4-5 நாள் பொறுத்து நாங்களே ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னாங்க. நானும் அங்கே போய் ஒரு திருப்பூரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தேன் மேடம். எனக்கு வீடு இருந்து எல்லா அண்ணன் தம்பி எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. இருந்தும் நான் வந்து அங்கே யார் வீட்டுக்கும் போகல. சரி, நம்ம இவ்வளோ தூரம் வெளியில் பேசிட்டு வந்து திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே போனால் நம்ம தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு மேடம் நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே சரி செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறது, வந்து பஸ் ஸ்டாண்டில் திண்ணையில் படுத்துருக்கிறது, காலேஜ் இப்படியே சுற்றினா அப்புறம் 4 நாள் கழிச்சு மறுபடியும் திருச்சிக்கு போனேன் மேடம். திருச்சிக்கு போய் அப்புறம் அவங்க அம்மாட்டெலாம் பேசி எல்லாம் காம்பன்சேஷன் பண்ணி சரி இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு என்கிட்ட இருக்கிற மொபைலை விற்றுட்டு திருப்பூரில் ரெண்டுக்கு ஒரு வீடு எடுத்து அங்கேயே நானும் இந்த பிள்ளையும் தங்கிட்டு இருந்தேன் மேடம். கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்லாம் எதுவுமே பண்ணல, கல்யாணம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதம் போயிட்டு இருக்கும்போது திரும்ப இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது இந்த சம்மந்தப்பட்டவங்க துரத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக, இந்த பொண்ணு வீட்டில் விட்டு போகிறோம், நாளைக்கு எப்படின்னு கண்டுபிடிச்சி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு இவங்க அம்மாவை வர வச்சு இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துகிட்டு நான் குளித்தலிக்க போயிட்டேன் மேடம். போய் அவங்க மாமனார் வீட்டிலே செட்டில் ஆகிற மாதிரி அங்கேயே செட்டில் ஆகி நல்லா லைஃப் போயிட்டு தானே மேடம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. அப்புறம் எனக்கு வேலை கிடைக்காம இருந்தது, வேலை கிடைச்சி அப்புறம் ஒவ்வொரு நாளுக்கெல்லாம் சரி ஏதாவது முன்ன பின்ன பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஃபைனான்ஸில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து 4 பேர் பழக்கமாகி லாரிக்கு ஓட்டுற அளவுக்கு பழக்கமாயிடுச்சு மேடம். லாரி ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது லைஃப் நல்லா போய்ட்டு முதல்ல பெண் குழந்தை சுஜிபாலான்னு சொல்லிட்டு மேடம், முதல் குழந்தை. அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் வேலை இருக்கும், அப்புறம் வேலை இல்லாமல் போகும், கஷ்டம் வரும், மாற்றி நமக்கு அந்த ஊர் வந்து அத்துப்படி ஆகலை மேடம். அதாவது இப்போ பழகின ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகும்போது நமக்கு அந்த வேலைகளோ இல்லை ஒருத்தர்கிட்ட போய் நமக்கு உதவியை ஒரு பணம் கொடுங்கன்னு கேட்குறதுக்கோ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரி இதனடா இப்படியே இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு வேலைக்கு சேர்ந்து இப்போ 2வது பெண் குழந்தையும் கர்ப்பமானாங்க மேடம். அப்போ எனக்கு இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையாவே ஆக ஆரம்பிச்சு. எதுக்கு? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லணும்னா செய்யாதன்னா செய்யறது. நம்ம வந்து இப்போ நம்ம நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது தோசை ஊற்றுனா போய் ஊற்றி தின்னு அப்படின்னு என்ன சொல்கிறது, அந்த என்ன எதனால அப்படி தெரியல மேடம், எதனால அப்படின்னு தெரியல. நம்ம தொட போனால் கூட தொடாதச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச 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 நமக்குள்ளே வந்து கோபங்கள் அதிகமாகிட்டு சண்டை வர ஆரம்பிச்சுது அடிக்கடி. இப்படி சண்டை நீ ஒன்றா நான் ஒன்றா பேச பேச அது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பெரிய விஷயமா ஆக ஆரம்பிச்சிது மேடம். என்னடா அது லைஃப்பில் இப்படியே போயிட்டுருக்கு, நமக்கு 2 பெண் குழந்தை ஆயிடுச்சு, இவ்வளோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு 2வது பெண் குழந்தை பிறந்தப்போ மழை ஊற்றுன்னு ஊற்றுது மேடம். 2009 சின்ன பாப்பா பிறந்துட்டு இருக்கும்போது இவங்க அம்மாவுக்கு இவங்களுக்கு சண்டையாகி அந்த பிள்ளையை விட்டு போயிட்டாங்க. கையில் பச்சை குழந்தை, சின்ன பெரிய பொண்ணும் அவ்வளோ வந்து நடுத்தர வயசில் யாருமே பார்த்துக்க ஆள் இல்லாமல் இவங்க அம்மாவும் இவங்களுக்கு சண்டை போட்டு விட்டு போயிட்டாங்க. நான் லாரியில் வந்து பாண்டிச்சேரியில் இருந்தேன் மேடம். பாண்டிச்சேரியிலேருந்து விட்டுட்டு ஓனர்கிட்ட பணம் வாங்கிட்டு இது மாதிரி சரி என் பொண்டாட்டி குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு, நான் போகணும் அப்படின்ட்டு 4வது நாள் தான் மேடம் வரேன். குழந்தை பிறந்து 4வது நாள் தான் வரேன். பாண்டிச்சேரிலேருந்து பஸ் ஏறி குளித்தல வந்தேன் மேடம். நானும் துணிமணியெல்லாம் நான் தான் துவைச்சி போட்டு அவளுக்கு என்னென்ன வேணுமோ நல்லது கெட்டது எல்லாமே வந்து மேடம் செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அவள் தான் உலகம்னு போயிட்டேன். எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் அக்கா தங்கச்சிகளோ இல்லை மொத்தம் யாரையுமே நான் பெருசுன்னு நினைக்கல. நம்ம வந்துட்டோம், நல்லதோ கெட்டதோ இதுதான் நம்ம உலகமாக வாழ்ந்துடலாம். அதுக்கப்புறம் என்னோடய டைம் ரொம்ப பேடாகிருச்சு. நான் எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, பணத்துக்கு ரொம்ப கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்தது. இப்படியே லாக் ஆக லாஸ்ட்டில் வந்து சரி என்னடா இப்படியே ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னா அங்கே ஊரில் ஒரு கபிலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்சிக்கார் மேடம். அவர்கிட்ட வேலைக்கு போனால் அவர் 1 மாதம் வேலை கொடுத்தாரு, அப்புறம் 10 நாள் வேலை கொடுக்க மாட்டார். அந்த நம்ம 10 நாள் வீட்டில் இருக்கும்போது நம்ம சம்பாரிச்ச காசு கரெக்டாக செலவாகிடும். நம்ம திரும்பி வேலைக்கு போகும்போது நம்ம கையில் காசு இருக்காது. இப்படியே ஒரு ரொட்டேஷனை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு குருமூர்த்தின்னு ஒரு பையன் பழக்கமானான் மேடம். அதே ஒரு குளித்தலக்கார பையன் தான் பழக்கமான தம்பி. அண்ணன் நல்லா ஜாலியாக பேசுவோம் பழகுவோம். டீ கடைக்கு போனாலும் ஜாலியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர ஆரம்பித்தேன் மேடம். வீட்டுக்கு கூப்பிட்டு வர ஆரம்பிக்கும் போது இவங்களுக்குள்ள 2 பேர்த்துக்குள்ளே அதே வயசில் சின்ன பையன் மேடம், அவன் ரொம்ப சின்ன பையன். இவன் வந்து நமக்கு தெரியவே இல்லை. அது எனக்கு சத்தியமாலும் நம்ம வணங்குற தெய்வத்து மேலானையுமே நமக்கு தெரியவே இல்லை, யாரும் சொல்லவே இல்லைங்க மேடம். சரி நம்ம போய் நான் கூட இவனை சொல்லிக்கிட்டே அக்காவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வா, இந்த மாத்திரை வாங்கி கொடுக்க சொல்லு, உங்கள்கிட்ட காசு இருந்தால் அக்காட்ட கூட நான் வந்து உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது சரிண்ணா நான் போகிறேன்னா வரேனான்னு சொல்லி இப்படியே நடந்துகிட்டு இருந்திருக்கு மேடம். இது எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் நான் இந்த இந்த மணல் கடத்தல் கேஸ் இருக்குது மேடம், கர்நாடகாவுக்கு மணல் கடத்துறது, அதில் மாட்டிக்கிட்டேன் மேடம். நான் எப்படி மாட்டினீங்க? லாரியில் போயிட்டு இருக்கும்போது வித்தவுட் பர்மிட்டில் ஒசூரில் தாண்டும் போது மணல் கடத்தினீங்களா? இந்த மேட்ரு இப்படியே போயிட்டு இருந்தது மேடம். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் எனக்கு இவளுக்கு சண்டை ஆயிடுச்சு மேடம். அந்த கேஸில் போய் மாட்டிட்டு வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட சொன்னேன் மேடம், இது மாதிரி நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அது தப்பான பையன்கிட்டே போய் நான் என்னை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்திருப்பான் போல இருக்குது, இந்த மாதிரி அண்ணன் இது மாதிரி சொல்லியிருக்காரு, பிடிச்சிருக்கிறாரு, நம்ம ரூட்டு பிரச்சனை இல்லை, எப்படியாவது ஒன்று பேசி இது பண்ணி போயிட்டாங்க மேடம். அப்புறம் எனக்கு இந்த கேஸ் நடத்துறதுக்கு பணம் கொடுக்கணும் மேடம். அப்போ போயிட்டு வரணும், பிடிக்கணும், 2000 பணம் கொடு. அந்த பைக்கு ஸ்கூட்டி பைப் ஒன்று வாங்கியிருந்தோம், அதை வச்சு ஒரு 10,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாலதி அது வாங்கி கொடு,
நான் வாங்கிட்டு வந்து நம்ம திருப்பிக்கலானதுக்கு இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த வண்டியை கொண்டு போனால் அவங்க அம்மா வீட்டில் நிப்பாட்டிட்டு ஃபைனான்ஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு போய் சொல்லி நாடகம்லாம் ஆடினாங்க. நான் வெளியில் உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தேன், என்னடா பணம் கேட்டு எங்கேயுமே கிடைக்கலையே. ஏன்னா அந்த லாரி வந்து என்னோட பேரில் இருந்தது மேடம். அந்த மாட்டின லாரி வந்து ஓனர் வந்து என்னோட பேரில் எடுத்துருந்தோம். அவர் செலவு பண்ணலையா உங்களை வெளியே எடுக்க? இல்லை, அந்த லாரி என்னோட தானே மேடம், அதான் உனக்கே நீயே ரெடி பண்ணி எடுத்து நீ வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல போகும்போது, சரி நம்ம ஏதாவது காப்பாற்றி வண்டி எடுக்க முடிஞ்சால் நமக்கு ஒரு லக்கு தானே அப்படின்ற முதல் நான் முயற்சி பண்ணேன் மேடம். அது எப்படி உங்க பேர்ல ஆச்சு அந்த வண்டி? எடுத்தது என் பேரில் தான் மேடம் எடுத்தது. ஆரம்பம் அவர் காசு கொடுத்து உங்க பேர்ல பினாமி மாதிரி எடுத்தார் அவர். சரி அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போது மேடம், நான் போயிட்டு வரப்போ இவங்க பணம் கொடுக்கல. நான் வெளியில் உட்காந்து 2-3 பேர்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், யாருமே பணம் இல்லைடா, எல்லாம் டைட் பொசிஷனில் இருக்குன்னு. அப்போ இந்த பையன் உள்ளே இருக்கிறான் மேடம், அதாவது குருன்னு சொல்கிற பையன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான், இவ்வளோ வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். நான் இங்கேருந்து போகும்போது சிரிச்சுக்கிட்டு அவன் தோளில் கை தட்டினான். அந்த பையன் முதல்ல கை தட்டும்போது, என்ன மாலதி இந்த மாதிரி பழக்கம் போல, இது வரைக்கும் நம்ம தொட்டு பேசியிருக்க மாட்டோம், வந்தால் தம்பின்னு கூட பேசிகிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு அவனை தொட்டு பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிச்சிட்டேன் மேடம். அதோட லாஸ்ட்டு மேடம். அடிச்சோன்னா அவங்க சாயங்காலமாக அவங்க இப்போ 2 பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. நானும் ஒரு 4-5 நாள் இருந்து பார்த்தேன். அப்புறம் அந்த கரெக்டாக அந்த வீட்டு வாடகை டைம் வந்துச்சு. அவங்களும் வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்ட்டு வீட்டை பூட்டிட்டு நானும் கிளம்பிட்டேன் மேடம். இதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து மச்சனை வந்து அவரோட தம்பி வந்து இந்த மாதிரி, என்ன மாமா நீ அக்கா டைவர்ஸ் பண்ணிட்டியா, அக்கா வேறு கல்யாணம் பண்ணிருச்சா, அந்த பையன் கூட பார்த்து பஸ் ஸ்டாண்ட்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க கையை பிடிச்செல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கோவத்தில் மேடம் நேராக இப்போ திருப்பூரில் இருந்து நேராக கிளம்பி போய் நான் 2 குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வரலாம் தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். தப்பு பண்ணுவோம், அவள் போயிட்டு போகிறா, நமக்கு தேவையில்லை, நம்ம குழந்தைங்களாம் நம்மக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்ட்டு முசிறி பஸ் ஸ்டாண்டில் போய் நான் சும்மா ஒரு பொய் சொன்னேன் மேடம். நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வா, நம்ம வந்து நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ நம்பிக்கிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டான் மேடம். நான் 2 பிள்ளைங்களை கூப்பிடும்போது பெரிய பிள்ளை வந்து என்னை கட்டு பயந்துக்கிட்டு வரல, நீ பாப்பா மட்டும் கூப்பிட்டு போப்போனா பாப்பா என் கூட ஏறி வந்துட்டான் மேடம். ஏறி வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பயங்கரமாக கம்ப்ளைண்ட்லாம் ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்க. இது மாதிரி என்ன குழந்தைக்கு கடத்திட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், என் குழந்தைய நான் கடத்திட்டு வரலைங்க சார், நான் வந்து என் குழந்தைய வச்சிருக்கிறேன். நாங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தை உங்ககிட்ட, பெரிய குழந்தை பெரிய குழந்தை அவங்ககிட்ட. எனக்கு என்ன தோணுறது தெரியுமா, நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் மனைவியை சந்தேகப்பட்டிருக்கீங்க. மேடம் தேவையில்லாமல் உங்கள் மனைவியை சந்தேகப்பட்டிருக்கீங்க. இல்லை மேடம், இப்போ கை குழந்தை இருக்குது மேடம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கூட நம்ம நம்பர் தரேன் மேடம். அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அல்ல, அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சொன்னது கிடையாது. எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் போட்டு உங்கள் பையன்கிட்டலாம் யாரும் குடும்பம் நடத்த முடியாது, அவன் ஓவராக சந்தேகப்படுறான், இப்போ நான் வேறு வேலையும் பண்ணிவிட்டு நான் சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறேமான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தாங்க மேடம். இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா? கை குழந்தை இருக்கா அவங்களுக்கு? கை குழந்தை. யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது தெரியல மேடம். அப்போ நீங்கள் முதல்ல சந்தேகப்பட்டது வெறும் சந்தேகம்தான். எனக்கு தோணுது நீங்க சொல்லும்போது. இல்லைன்னா அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இல்ல மேடம், கையை பிடிச்சு அழுதாங்கன்னா இல்ல மேடம், நடு ரோட்ல நின்னு அழ மாட்டாங்க. இல்ல அவங்க அழுகல மேடம், அவங்க அழுகவே தப்பு பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள ரூம்குள்ள யாரும் பார்க்காம தான் அழுவாங்க. கண்டிப்பா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு அழ தேவையில்லை. பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க அழுகவே இல்ல. தம்பியா தான் நினைச்சிருக்கலாம், இல்ல மேடம், சந்தேகமா இருக்கலாம். இல்ல மேடம், நான் சொல்றது வந்து எனக்கு சந்தேகமே கிடையாது. பக்கத்துல இருக்கிற சொன்னவங்க வந்து ரெண்டாவது இது இந்த 2 குழந்தைங்க இருக்கு பாருங்க மேடம், இந்த குழந்தைங்க தான் மேடம் என்கிட்ட சொன்னது. பசங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க. இல்ல மேடம், எப்படி கேளுங்க. பிரிஞ்சிட்டீங்க. ஆமா, அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தொடர்பே கொள்ளல. பொண்ணை நீங்க எப்படி வளர்க்குறீங்க? என்ன மேடம்? சின்ன பொண்ணு எப்படி வளர்க்குறீங்க? அதான் 2வது கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னல மேடம். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? 2011ல மேடம். எவ்வளோ நாள் கழிச்சு? அந்த இப்போ இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த இன்சிடென்ட் இருக்கும்போது 2 பேரும் பேசிட்டு தான் மேடம் இருந்தோம். இந்த இன்சிடென்ட் தீர்மானம் ஆனதுக்கப்புறம் நேரடியாக நான் அவங்க வீட்டுக்கு தான் போனேன். யார் வீட்டுக்கு? தனலட்சுமி. அவங்கள எப்படி தெரியும்? அதான் மேடம், இந்த லாரியில் போய் இந்த ஜெயிலில் இருந்தேன்னு சொன்னல மேடம், ஒசூர் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்து நம்ம பல பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்றா லாரி எந்த ஊரா நான் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு பையன் பழக்கமான விஜயகுமார்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் மேடம் இந்த நம்பர் கொடுத்தான் என்கிட்ட. அதாவது தப்பான முறையில் சொல்லி இந்த மாதிரி தான் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, என்னோட இந்த மாதிரிலாம் கூட செய்கிறாங்களா பிடிக்கலான்னு சொல்லி அவங்க நம்பரை கொடுறான்னு சொல்லி அவங்க நம்பரை வாங்கி நான் பேசினேன் மேடம் அவங்ககிட்ட. ஃபஸ்ட்டு டைம் வந்து 2-3 வாரத்தில் பேசிட்டு கட் பண்ணிவிட்டாங்க, யாருமே எதுவும் பேசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் இங்கே குளித்தில் வந்துட்டு இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசினேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் யார், நாம என்ன அப்படிங்கிறது எல்லாம் பேசும்போது அவங்க டீட்டெயிலாக சொன்னாங்க. அப்போ இவங்க தப்பானலாம் இருக்க சான்ஸ் இல்லை, நான் உங்களை பார்க்க நேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மேடம் போனது ஒசூருக்கு. அப்போ உங்கள் மனைவி வீட்டேருந்து பிரியறதுக்கு முன்னாடியே தனலட்சுமியோட கனெக்ஷன் ஆயிடுச்சு? கனெக்ஷன்லாம் ஆகலை மேடம், பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான், வேறு அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது மேடம். அப்போ நேரடியாக சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் ஞாயிற்றுக்கிழமை நாள் முதல் தடவை அவங்க வீட்டுக்கு போய் பேச போகும்போது அப்புறம் எல்லாமே பார்த்து ஒருத்தர் பார்க்கும்போது நல்லவங்களா கெட்டவங்களாம் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு அது தெரிஞ்சுக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிட்டு மேடம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பேச போகும்போது, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மேடம் என்ன வேணும் உங்களுக்கு?
என்ன மேடம் செகண்ட் ஒய்ஃப் எனக்கு கூட சேர்த்து வைக்கணும், அதுக்கு தான் கேட்டு அவங்க வந்து இந்த மாதிரி தப்புகளை பண்ணி இப்போ நான் இடையில வந்து மேடம் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு முன்னாடி அந்த தப்புலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கோ, இதுமாரி எனக்குன்னு வரும்போது நான் உனக்குன்னு வாழ்கிறேன், நீ எனக்குன்னு வாழு அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட எந்த ஒரு சந்தமும் நான் வச்சுக்கல மேடம். இவன் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து மேடம் இந்த போடுற பழக்கம் வந்து கற்றுக்கிட்டான் மேடம். அங்கே இருக்கும்போது பல்லூரில் இருக்கும்போதே கற்றுக்கிட்டு இருந்திருக்கா. நான் போட்டேன் இல்லைன்னு சொல்லல, இதுமாதிரி நான் போட மாட்டேன், நான் கரெக்டாக இருந்துக்கிறேன், நீ இருக்கிறேன், நானும் அதேமாதிரி தப்பு செய்யாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அங்கே தான் இருந்தோம். அப்புறம் அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு சின்ன வாடகை பிரச்சனை, வேலைக்கு போகல அப்படின்ட்டு மேடம் இப்போ நானும் இந்த லாரி மாட்டினதுனால என்கிட்ட எந்த ஒரு வருமானமும் கிடையாதுங்க. அப்புறம் ஊராக சுற்றி வரப்போ அங்கே இங்கேயும் பார்த்து வந்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் திருச்சியில் அம்முன்ற ஒரு பொண்ணு வீட்டில் போய் இருந்து இதெல்லாம் சுற்றி முடிச்சு. யாருங்க மேடம்? யார் அம்மு? மாலதியோட ஃப்ரெண்டுங்க மேடம். எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க? இப்போ தங்கறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை மேடம். இப்போ கையிலையும் பணம் இல்லை, எங்கேயுமே வழி கிடையாது, போகிற பக்கமெல்லாம் நமக்கு லாக் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு ஒரு விமர்சனம் போகிறோன்னா ஒரு வேலை வாய்ப்பு தேடுற வரைக்கும் இந்த பொண்ணு நம்மளை நம்பி வந்துட்டா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கட்டும்னா அவங்க பொண்ணு தனலட்சுமி மேடம். பசங்க 2 பேருமே ஹாஸ்டலில் இருந்தானுங்க, 2 பேருமே ஹாஸ்டலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி மேடம் அப்புறம் அங்கேருந்து சுற்றி கடைசியில் எல்லாம் போராடி முடிச்சு திருப்பூரில் வந்து இந்த குழந்தை மேட்ரு பஸ் ஸ்டாப் மேட்ரு எல்லாம் ஃபைனல் ஆகி போச்சுங்க மேடம். அதுக்கப்புறம் சரி நம்ம ஒசூரில் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூருக்கு தான் மேடம் எல்லாம் ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு நானும் குழந்தைய மட்டும்தான் இங்கேருந்து திருப்பூர்லேருந்து கடையை சேல்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் மேடம். என்ன கடை? மீன் கடைக்கு மேடம். வச்சிங்களா? நானும் அந்த சேகர்னு சொன்ன மேடம், அந்த 2 பேரும். யார் சேகர்? சரி என்னோட நண்பன் மேடம். வந்து ஒசூரில் சந்தோஷமாக தான் மேடம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எந்த குறையில்லாமல். எனக்கு பெண் குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான் மேடம். சரி நமக்கு அவங்க 2 பசங்க இருக்கிறாங்க, நம்ம அதையும் நம்ம பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு. யாரோட பசங்க? தனலட்சுமிக்கு 2 பசங்க இருக்காங்க மேடம். அவங்க புருஷன்? இல்லை மேடம், அதாவது 2வது போய் மாசமாக இருக்கும்போது விட்டு ஓடி போனவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க மேடம், வேறு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு பஸ் டிரைவரோட பழக்கம் இருந்தது மேடம். தனலட்சுமி வந்து சங்கம் இருக்கு இல்லை மேடம், மெட்ராஸில் இருந்துச்சுங்களாமா. அதில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே மெட்ராஸ் அடிக்கடி வந்துட்டு போகும்போது ட்ராவல்ஸில் ஒரு டிரைவரோட பழக்கமாக இருந்தது. அதுவும் வந்து கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் தான் மேடம் ஒசூரில் குடி வந்திருக்கா தானே. அப்புறம் தான் எனக்கு பழக்கமானது. பழக்கமே பேசி எல்லாமே ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களை இவன் தப்பானவா, இவன் சரி வர மாட்டானா, நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க, இவன் சுத்தமாக அவங்களை செய்யவே மாட்டேன், தண்ணி அடிச்சிருக்கா மேடம், இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் கேட்டதுக்கு எனக்கு மனசு இந்த கவலைக்கு நான் போகிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, நானும் எல்லாருக்குமே சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், கடவுள் எனக்கு அந்த வார்த்தை கொடுக்கல, அதில் தான் நான் தப்பான வழிக்கு போயிட்டேன்னு இவளே சொன்னா மேடம். சரி இனிமேல் செய்யறதோ செய்யல, அது கடவுள் பார்த்துக்கிறாரு, இனிமேல் எந்த ஒரு தப்பு செய்யாத அப்படின்ற மாதிரி சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். என்னம்மா பிரச்சனை? மேடம் ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் வந்து சரியில்லை, வீட்டுக்கு போனால் பேசுகிறதில்ல, சாப்பாடு செஞ்சு போடுறதில்ல, எனக்கு அன்பு ஆதரவும் இல்லை, எனக்கு அவளுக்கும் டச் இல்லை, 5 வருஷமாக ஒரே வீட்டில் இருந்தாலும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு அன்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் மேடம். உங்கள் 2 பேருக்கு எப்படி பழக்கம்? இவர் வந்து மணல் லாரி ஓட்டிகிட்டு இருந்தார் மேடம். ஓட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே மணல் ரெய்டு வரும்போது பிடிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் பையனும் அதில் மாட்டியிருக்கான். அதில் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், இது கேஸு அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தான் அப்படின்ட்டு இவர் தான் சொன்னாங்க. நான் அந்த பையனை கேட்குறேன்னே, எங்கள் ஊருக்கும் கூப்பிட்டு போனேன், அந்த பையனை கேட்குறேன்னும் போது வேணாம், கேட்க வேணாம், எதுக்கு ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு பிரச்சனை அப்படின்ட்டு நானும் சைலண்ட் ஆகிட்டேன். உங்கள் புருஷன்? அதில் லவ் மேரேஜ் தான் மேடம், முஸ்லீமில் மேரேஜ் பண்ணேன். பெரிய பையனுக்கு டெலிவரிக்கு அனுப்பிச்சதும் எனக்கு தெரியாமல் ஜாதி விட்டு போகக்கூடாதுன்னு மேரேஜ் பண்ணாப்புல பண்ணிவிட்டு 1 வருஷத்துக்கு கூப்பிட்டு போன பின்னால் தான் எனக்கு மேரேஜ் ஆன விஷயமே தெரியும். அதுக்கப்புறம் சின்ன பையன் 1.5 மாதம் வயத்தில் இருக்கும்போது வேறு ஒரு பொண்ணுடைய தொடர்பு தெரிஞ்சு பிரச்சனை ஆகி, அந்த பிரச்சனையில் எங்கள் அம்மா வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போனது தான் மேடம். 1.5 மாதத்துக்கு என்ன ஆனாருன்னே தெரில. எப்படி இவரோட சேர்ந்தீங்க? இந்த ஃபோன் கால் தான் மேடம். நான் கார்மெண்ட்ஸ்க்கு போயிட்டு இருந்தேன், போயிட்டு வரவும் மிஸ்டு கால் இருந்தது. யாரும் மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்களேன்னு மிஸ்டு கால் கொடுத்தேன். ஃபோன் பண்ண உடனே நான் சிவா பேசுகிறேன் அப்படின்ட்டு ஊர் பேரெல்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்ட்டு. சரி நான் துணி துவைக்கணும், எனக்கு வேலை இருக்குது, நான் துணி துவைச்சிட்டு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன். துணி துவைச்சிட்டு வந்தும் நான் கூப்பிடல. அதுக்கப்புறம் இவங்களாக தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பேசவும் தான் இந்த விஷயமெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒய்ஃபுக்கு. அதுக்கப்புறம் ஒன்றா இருந்தீங்களா? ஒன்றா இருந்தோம் மேடம். வந்து 15 நாளைக்கெல்லாம் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பிரச்சனை உங்களுக்கு அவரோட? இப்போ நல்லா இருக்கார் மேடம், நல்லாவே இருந்து யாருன்னா பேசினா உன் லவரா? சரி மேடம், நான் தெரியாமல் கேட்குறேன் மேடம். இப்போ இடையில வந்து நான் 7 மாதத்துக்கு அப்புறம் இந்த முன்னாடி திருப்பூர்லேருந்து 4.5 மாதம் வரும்போது நான் இவகிட்ட எந்த ஒரு கேள்வியுமோ
இல்லை பக்கத்துலேயே போய் இவன் நல்லவளா இல்லை யாரோ வந்துட்டு போனாங்களான்னு யார்கிட்டையுமே நான் கேட்கவும் கிடையாது. நான் எதையுமே கேட்கல மேடம், நல்லா புரிஞ்சுங்க. பசங்கிட்ட கூட நான் 1% கூட இவன் என்ன பண்ணா நான் கேட்கவே கிடையாது. பணம் கேட்டால் நான் பணம் 11-12,000 ரூபா பக்கம் போட்டு விட்டேன் மேடம். சரி நல்லா இருக்கட்டும், நம்ம பொண்ணு நல்லா இருந்தால் நம்ம நல்லா நீங்கள் 2 பேரும் முறைப்படி திருமணம் பண்ணிக்கல இல்லைங்க. சரி, ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். ஆமாம். சரி, உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததுமா ஒன்றா? 6 வருஷம் ஆகுது மேடம். 6 வருஷத்தில் படாத கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவார்? வந்து இவர் வந்த புதுசில் பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டலில் இருந்தாங்க, 2 பேருமே ஹாஸ்டலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருந்து வரவும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, லீவில் ஒன்றும் தெரியல. உங்கள் வீட்டில் யாரும் எதிர்க்கலையா அந்த அப்பா அம்மா இல்லைங்க மேடம், அப்பா அம்மாவும் இல்லை. இப்போ தான் ரீசனாக இன்னொரு அண்ணா இறந்தார், 1 வருஷம்தான் ஆகுது. எங்கள் சின்னண்ணா இருக்கார், அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அவர் தான் வந்திருந்தார். அக்காவும் இருக்காங்க. இந்த பிரச்சனை ஆன பிள்ளால் கம்ப்ளைண்ட் கொடுத்து 5 மாதம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன் மேடம். இவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. தினம் ஞாபகமாகவே இருக்கான், 3 டைம் ஆட்டோவில் இருந்து விழுந்துட்டான், எனக்கு பயமாக இருக்குது, இந்த ஒரு முறை பாரு அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க மேடம். நான் அப்போ அவங்கக்கிட்ட தான் சொன்னேன், அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா நான் வேலைக்கு போகல, பிள்ளைங்களுக்கும் அம்மா போட்டிருக்குது, நான் நல்லா ஆனதும் நான் வேலைக்கு போயிடுவேன். நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஒரு தடவைன்னு, இதுக்கு முன்னால் நிறையா டைம் வந்து 2 டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்து 3ஆவது டைம் தான் வேணாம் அப்படின்னு எங்கள் அண்ணாவை வர சொல்லி பைசல் பண்ணோம். பண்ணிவிட்டு இவரை தொந்தரவு பண்ணுவார் அவர் உங்களை? அடிக்கிறது மேடம். பிள்ளைங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பையன் சாப்பிட்டு போகக்கூடாது. ஆம்பளை பசங்க எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்குவாங்களாம். கேட்டாக்க ஸ்டேஷன்லேயும் இதே கேட்டாங்க, என்ப்பா பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற பஸ் ஏறி போகணும் மேடம், திரும்பி வரப்போ பஸ் ஏறி. உங்கள் பிள்ளைங்கள அவர் ஏற்றுக்கலையா? கொடுமைப்படுத்தினார்? ஏற்றுக்குனேன்னு சொல்கிறாரு. ஆனால் பிள்ளைங்கள நைட்டில் தூங்கும்போது பசங்க, ஒருத்தனுக்கு 13 வயசு மேடம், சின்னவனுக்கு, பெரியவனுக்கு 15 ஆகுது. பெரிய பையனை ஒரு டைம் அப்படி தான் ஏதோ தப்பு பண்ணான்னு அடித்து வீட்டை விட்டு ஓடி போய் 1 வருஷம் கழித்து வீட்டில் அவனாக ஃபோன் பண்ணான் எனக்கு, அம்மா இந்த மாதிரி ஆனைக்கல் பக்கம் கோழி பண்ணையில் வேலையில் இருக்கேன் நான். அந்த பையனை போய் நான் கூப்பிட்டு வந்தேன். 5 மாதம் படிக்கிறாங்களா 2 பேரும்? இப்போ வந்து ஹாஸ்டல்லேருந்து ஒரு கூப்பிட்டு வந்துட்டார் மேடம். இப்போ சனிக்கிழமை தான் என்கிட்ட வந்தான் எங்கள் பெரிய பையன். சின்னவன் என் கூடவே இருக்கான். அந்த சின்ன பையனை வீட்டில் இருந்து, இப்போ அவன் ஹாஸ்டலில் இருந்தான் பெரியவன், சின்னவன் வீட்டில் இருந்து போயிட்டு இருந்தான். அவனை சாப்பிட்டு போகக்கூடாதுன்றது, தூங்கும்போது கவுந்து படுத்தா ஏன்டா கவுந்து படுக்கிறேன்னு அடிக்கிறது, ஏன்டா உருள்றன்னா ஏன் உருள்ற செய்கிறேன்னு அந்த பையனை அடிக்கிறது. சின்ன பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தார் மேடம், என்கிட்ட தான் இருக்குது அந்த பிள்ளையும். அந்த பிள்ளைக்கு இவர் இருந்தால் ஒரு மாதிரி, இல்லைன்னா ஒரு மாதிரி, என்ன சொல்லி தராரு என்னன்னு தெரியலைங்க மேடம். அந்த பிள்ளைய பார்த்ததும் கேட்டேன், பேசணும்போது நீ வந்து எனக்கு அம்மா கிடையாது, எங்கள் அம்மா சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். எப்படிம்மா பிரிஞ்சுங்க? சும்மா சந்தேகப்பட்டு. கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? சண்டை, வீட்டில் சந்தேகம், அடி உத, என்னால் முடியல, நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டேன். யாரோ ஒரு பையனோட உங்களுக்கு தொடர்புன்னு சந்தேகப்பட்டாரா? எனக்கு 1000 பேர் இருக்காங்க மேம், சந்தேகம் ஒருத்தர் மட்டும் கிடையாது, 1000 பேர் இருக்காங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்போ? நான் டைவர்ஸ் பண்ணிட்டு ரீமேரேஜ் பண்ணிட்டேங்க. சந்தோஷமா இருக்கேங்க. என் பொண்ணு வந்து பிரிஞ்சு நான் வந்து 6 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க. இன்னைக்கு யார்கிட்டையும் என் பொண்ணு அடி வாங்கிட்டு இருக்கு. உங்கள் குழந்தைய பார்த்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? 3.5 வருஷம் ஆகுதுங்க. 3 வருஷம் ஆகுதுன்னா மேடம், இவங்க பண்ணினதுனால இவங்களும் என்ன இவ தான் மேடம் என்கிட்ட அதையும் சொன்னது மேடம், நீ வந்து அவளுக்கு ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணினா இந்த புள்ள மனசு மாறி போயிடும், என்னக்கிட்ட ஒட்டவே மாட்டான்னு சொல்லி இவ தான் மேடம் இப்போ வந்து இங்கே நல்ல மாதிரி உட்காந்து பேசுகிறான் மேடம். புள்ளுக்குள்ளே வந்து அத்தனையுமே வேணும் மேடம். இப்போ பக்கத்தில் போய் நான் போய் சொல்கிறதா இருந்தால் கூட மேடம், நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், நான் என் ஃபோன் நம்பர் கூட நான் தரேன் மேடம், எல்லாத்திட்டையும் கேட்டு பாருங்கள். இவ பண்ணின பொய் பித்தலாட்டம் அந்த பையனை போட்டு அடித்தது இவ. இன்றைக்கி அவள் பசங்களை அடிச்சிருந்துரும்போது, அவள் பசங்களை அடிக்கும்போது இவளும் இங்கே தான் மேடம் இருந்திருக்கா. நான் நேரடியாக தான் அடிச்சிருந்திருக்கேன், நேரடியாக தான் திட்டிருந்திருக்கேன் வழியாக, நான் மறைமுகமாக யாரையுமே அடித்ததில்லை மேடம். ஆனால் இவன் நான் எப்படா வேலைக்கு போவேன், நம்ம எவனை போய் கடையில் போய் அந்த மளிகை கடைக்காரன்ட்ட போட்டால் உனக்கு என்ன, நான் கேட்கறது மூடிட்டு நீ குடுறான்னு சொல்லி கடைக்காரன்ட்ட போய் கேட்டிருக்கேன் மேடம். இப்போ இங்கே 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது. கண்டிப்பாக அதில் நான் வந்து தலை போடவே மாட்டேன், ஏன்னா நீங்கள் முறையான உறவே கிடையாது. கண்டிப்பாக மேடம். சரிங்களா? உங்களுக்கு விருப்பமாமா இவங்க கூட இருக்கிறது? வேணாங்க மேடம். இல்லை, எனக்கு வேணாம் தான் மேடம். தம்பி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மேடம். ஒரு லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம திருந்தி வாழணும். கண்டிப்பா மேடம். சரிங்களா? நீங்க வந்து பல காரணங்கள் சொன்னீங்க, அவங்க அப்பா கொடுமைப்படுத்தினாங்க, வளர்ப்பு சரி இருக்கல, எல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் நீங்க உங்க பசங்களையாவது நல்லபடியா வளர்ந்துருக்கணும். நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க, கடத்தல் செஞ்சிருக்கீங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, முதல் மனைவியை சந்தேகப்பட்டு பிரிஞ்சிருந்திருக்கீங்க,
பொண்ணை கடத்திட்டு போயிருக்கீங்க. கடத்திட்டு போன கடத்திட்டு சொல்லிதான் மேடம் கூட்டம் இல்ல, அது 2 பிள்ளைங்களை பிரிக்கிறதே பெரிய பாவம். கண்டிப்பா உண்மைங்க மேடம். மேம், 2 துடிச்சிருச்சுங்க மேம். என் பொண்ணு நான் சரி பண்றதுக்கு 2 ஒரு வருஷம் ஆச்சு. பிள்ளைங்களை பிரிக்கிறத விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா மேடம். பெத்த தாய் இருக்கும்போது ஒரு அப்ப பெண் வந்து இவங்க குழந்தை தப்பு பண்ணும்போது நம்ம எப்படி மேடம் அதை தப்பு- அக்செப்ட் பண்ணிக்க நீங்க தப்பு மாட்டீங்க? பண்ணல, எவ்வளவு தப்பு பண்ணி நீங்க தப்பு பண்ணல. அப்ப குழந்தை அவகிட்ட தான் மேடம் நீங்க இருந்து. அப்ப தப்பு என்கிட்ட இல்ல மேடம். குழந்தை அப்ப அவகிட்ட தான் 2 மேடம். குழந்தைங்களை அது பிரிச்சு இவ தான் மேடம் சொன்னது. அந்த 2 வார்த்தை சொன்னது இவ தான் சொன்னது. இவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக குழந்தைய பிரிச்சிருக்கீங்க. கேளு, இவ இங்க தான் தாய் உட்கார்ந்திருக்கா. இவ வந்து அந்த பிள்ளை பெண் ஒரே குழந்தை நிமிஷம் மேடம், ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் தம்பி ப்ளீஸ். பெண் குழந்தைக்கு தாய் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா மேடம், நான் அது 100% நீங்க ஒத்துக்கிறேன். ஒழுக்கமா இவ இருந்திருந்தீங்க. வந்து அதே ஒரு தாயா நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது இவ வந்து இருங்க நான் பேசட்டும். நீங்க ஒழுக்கமா இருந்திருந்தீங்கன்னா, கட்டுப்பாடோட இருந்திருந்தீங்கன்னா, சட்டப்படி கோர்ட்ல போயிட்டு நீங்க அதை பண்ணி இருக்கலாம். கண்டிப்பா நீங்க பண்ணது ஏமாத்து வேலை. கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணை ஏமாத்தி பேசி பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வச்சு அங்கிருந்து புடுங்கிட்டு போனது தப்பான விஷயம். ஆமா, நான் தான் உங்கள்ட்ட நீங்க சொல்லிட்டேன். முறைப்படி டிவோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் முறைப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது கோர்ட் வந்து உங்களுக்கு குழந்தை கொடுத்திருந்தா அது விஷயம். இது எதுவுமே பண்ணல. கண்டிப்பா பெண் குழந்தைக்கு என்ன வயசு? இப்ப 8 வயசு ஆகுது. 7 மணிக்கு அவளுக்கு 8 தாய் வயசு. ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அந்த மேடம். குழந்தைய முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை குழந்தை பேசுவோம். கொடுக்க மாட்டேன் மேடம். ஏன்? யார் என்ன சொன்னாலும் சரி குழந்தை நான் கொடுக்க ஏன் மாட்டேன். எனக்கு தம்பி? வாழ்க்கைக்கு ஆதாரம் வேணும் மேடம். இன்னைக்கு இவங்க போய் சந்தோஷமா உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் ஒவ்வொன்றுக்கா இப்ப தம்பி மேடம் தம்பி ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேன். நீங்க ஆம்பளை, ஒரு மேடம் நிமிஷம். ஆம்பளையா இருந்தா எனக்கு பாசம் இருக்கு மேடம். இப்போ ஆசை இருக்கு, ஓகே. அத நீங்க சட்டப்படி கோர்ட்ல போய் கட்டப்படி வாங்க. அவங்க போராட்டம் மேடம், நான் கூட்டு போறேன் இல்ல மேடம். இல்ல, நீங்க கோர்ட்ல போய் வாங்க. நான் கோர்ட்ல வாங்க முடியாது மேடம். இப்ப என்கிட்டயே இருக்கட்டும், அவங்க கேஸ் கொடுக்கட்டும். நான் கொண்டு எங்க கொடுக்கணுமோ என் வர சொல்லி இப்ப என் நம்பர் கொடுத்துட்டு இப்ப போறேன். தாய்க்கு குழந்தைய பாக்கணுங்க. பாக்கட்டும் மேடம். அதுக்கு பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா மேடம். குழந்தை வந்து இப்ப அவங்க தாயோட இருக்கிறது தான் சரி. நான் கொடுக்க முடியாது. கோர்ட்ல கொண்டு போங்க. நீங்க அதான் ஏமாத்தி அவ கூட்டிட்டு கோர்ட்ல போறீங்க. போய் கேஸ் போட்டு எங்க வர சொன்னா நான் இல்லங்க போறேன் மேடம். இல்லங்க, நீங்க கோர்ட்ல போய் கேஸ போட்டு நான் குழந்தைய முடியாது. நான் கோர்ட்ல கேஸ் போட எனக்கு என் பொண்ணு வேணும். யாரு சொன்னாலும் சரி மேடம். இங்க இருக்கிறவங்க 100 பேர் சின்ன சொன்னாலும் குழந்தை, என் குழந்தை நான் கொடுக்க மாட்டேன். பெண் குழந்தை, 8 வயசு குழந்தை தாயோட தாங்க இருக்கணும். விட முடியாது மேடம். தாய் என்ன வேற ஒண்ணும் இல்ல, தாய் கூட வேண்டாம். அவளுக்கு அக்கா இருக்கா. வேண்டாம். அவங்க அப்ப அவங்க இன்னைக்கு 2 இப்ப பேரும் டீ பிரிக்க கடையில கூடாது. இங்க இந்த டீ குடிக்கும் போது கேண்டீன்ல டீ குடிக்கும் போது கூட அந்த பொண்ணு நான் கூப்பிடுறேன் வாமா அப்படின்னு கூப்பிடுறேன். சுஜி இந்த பக்கம் வா அப்படின்னு கண்ணை ஆமா, காமிக்கிறாங்க. அதையும் கூட்டிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க மேம் நிச்சயம்? வேண்டாம் மேடம், நான் என்ன சொல்றேன், நான் அந்த யாரு பொண்ணு சொன்னாலும் 9 பேச்சு கேட்க வயசு பொண்ணு மாட்டேன். இன்னைக்கு நாளைக்கு இத்தனைக்கு காரணம் வந்திருக்கு. இவதான் மேடம். என் லைஃப் வந்து இந்த அளவுக்கு சின்ன பொண்ணு ஆனது காரணம் நீங்க இவதான். 2 பேரும் சேர்ந்து வாழறது வாழாதது உங்க இஷ்டம். அது ஓகே. ஆனா அந்த குழந்தை தாயிட்ட போகணும். இப்ப பாக்கட்டும் கொஞ்சம் மேடம். ஆனா தாயிட்ட கண்டிப்பா போன நீங்க கொடுக்க முடியாது மேடம். தாராளமா கோர்ட்ல கேஸ் கொடுத்து நீ அவங்க எடுத்தீங்க. போய் கேஸ் கொடுக்க சொல்லுங்க மேடம். நான் இப்பயும் சொல்றேன், யார் போய் கேஸ் கேஸ் கொடுக்க கொடுக்க ஊரை விட்டே ஓடியாச்சுங்க மேம். எத்தனை ஆமா. கடைக்காரனுக்கு நான் பதில் லைஃப் சொல்லிருக்கேன். கெட்டதுக்கே நான் தான் காரணம்னு சொல்றாரு. இவரால நான் திருப்பூர்ல இருந்து வந்த மேடம். அந்த பிள்ளைங்க ஒரு குழந்தை ரொம்ப மாசம் கஷ்டப்படுறதாமா? மாசம் அந்த என்கிட்ட குழந்தை இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படுறதா? பெண் குழந்தை ஆமாங்க மேடம். அந்த ரொம்ப பிள்ளை கஷ்டம். வந்து எனக்கு அந்த பிள்ளைய அடிக்கிறதுக்கு மனசு வராது. அந்த பிள்ளைய சும்மா ஏமா இப்படி பண்றதுனாலே இது போய் நழுவும். மேடம், இந்த வார்த்தை வேணா நீங்க அந்த இருக்கு. பையனை கூட என்கிட்ட இல்லைங்க மேடம் நம்பரு, அவர்கிட்டயே இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். அந்த பையனுக்கு போன் பண்ணி உங்களையும் கேட்க அந்த சொல்லுங்க மேடம். குழந்தையும் போலீஸ்ல ஒப்படைக்கலாம். அவர் வந்து குழந்தைய கூட்டிட்டு போனான்னு விருப்பப்படுறாரு. அவங்க பெத்த அப்பா போலீஸ் கொடுத்தாங்கன்னா தாராளமா கூட்டிட்டு போலீஸ் எதெல்லாம் வரமாட்டேன் மேடம். இப்பயும் சொல்ல வரமாட்டேன். எதுக்குமே வர மாட்டாருங்க நான் மேம். எதுக்கும் இது பண்ண நான் மாட்டேன். எத்தனை எனக்கு என் பொண்ணு ஸ்டேஷன்ல வேணும். கம்ப்ளைண்ட் அதுக்காக நான் எந்த வேலையும் பண்ண அலைஞ்சிருக்கேன். தயார் மேடம். அந்த குழந்தைய நீங்க ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஆமா மேடம். சரியா? சட்டப்படி உங்களுக்கு கஸ்டடி கொடுக்கல. கொடுக்க கிடையாது. தாய் கூட இருக்கிறது குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு அக்கா இருக்கா, அக்காட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஆமா அந்த மேடம். குழந்தையோட மனநல பாதிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களே சொல்றாங்க அந்த குழந்தையோட மனநிலை இது வந்து சரியில்லை, சும்மா ரொம்ப இங்க நாடகம் கஷ்டப்படுறது. நாடகம் ஒண்ணும் அது நான் மட்டும் இல்ல, ஒண்ணும் நீங்களே எனக்கு ஒண்ணும் சொன்னீங்க அவசியம் இல்ல. உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு வாழ்க்கையிலன்னு. ஆ. அதே கஷ்டம் உங்க பசங்க படக்கூடாது. பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். மேடம் நல்லா இருக்குன்னா அது ஏன் கூட இருந்துட்டு தம்பி. போட்டுங்களா? அது உங்க சுயநலம். எனக்கு லைஃப்க்கு என்ன மேடம் அத்தாச்சு உங்க அப்போ? லைஃப் கெட்டு போச்சு. சரியா? அந்த குழந்தைக்கு தாய் ரொம்ப மிக மிக அவசியம். உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் சண்டை. கண்டிப்பா. அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணல. அதுக்காக மேடம் இப்ப நம்ம இருங்க. குழந்தை அவங்ககிட்ட தாய் அனுப்பிச்சிட்டு சேர்ந்து- நாளைக்கு போய் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ரோட்ல இருங்க நின்னுட்டோம். தம்பி, உங்களை பத்தி யோசிக்காதீங்க தம்பி. சரி. உங்களை பத்தி மறந்துடுங்க. சரி. நம்ம எப்பவுமே நம்மளை பத்தி யோசிக்கிறத விட நம்ம பசங்களை பத்தி யோசிக்கணும். மனைவி அவங்கள விடுங்க, அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். அதை நான் கேட்கல. அதுக்குள்ளேயே நான் போல மாலதி, நான் உங்களை குறை சொல்லல. அம்மா ஒன்னையும் நான் குறை சொல்லல, அவரையும் நான் குறை சொல்லல. நீங்கெல்லாம் பெரியவங்க, உங்களுக்கெல்லாம் முடிவு எடுக்கிறதுக்கான அறிவும் சிந்தனை அதிகாரம் இருக்கு. அந்த குழந்தைங்க அப்படி கிடையாது. கண்டிப்பா மேடம். குழந்தை நம்ம எல்லாரோடுமே பொறுப்பு. நம்ம So, என்ன அதனால சொன்னாலும் ஒண்ணு கேட்டுக்குவாங்க. இல்ல, குழந்தைங்க வந்து they are minors. கண்டிப்பா சரிங்களா? மேடம். இப்ப நீங்க அப்ப என்ன எங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள்ட்ட சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், பெண் குழந்தை எஸ்பெஷலி பெத்த தாய் கூட தான் இருக்கணும். அந்த குழந்தைய நீங்க வாங்கிக்கணும்னா நீங்க தந்தையா அந்த குழந்தையோட கஸ்டடி வேணும்னா அதான் மேடம் நான் என்ன நீங்க சொல்றேன் முறைப்படி இருங்க தம்பி, நான் முடிக்கட்டும் தம்பி. சரி. சரி. முறைப்படி ஸ்டேஷனுக்கு போய் இல்ல
கோர்ட்டுக்கு போய் சட்டப்படி அந்த குழந்தைய தாராளமா கோர்ட்ல இருந்து வாங்கிங்க, தப்பு இல்லை. ஆனா குழந்தை தாயோட தான் தம்பி. அதே மாதிரி எனக்கு இந்த வருஷம் ஏர் முடியிட்ட மேடம். இப்ப நான் பாதியில வந்து நான் படிப்பை பாதி இது அதெல்லாம் தேவையில்லை நான் தம்பி. சொல்ல அவங்க போய் கேஸ் கொடுக்க இல்ல மாட்டாங்க. அவங்க அவங்க கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க தம்பி, நீங்க தான் கேஸ் கொடுக்கணும். நான் கொடுக்க வேண்டிய அவசியம் நீங்க இல்லை. தான் நான் போய் அவங்ககிட்ட கூட்டு வந்து நான் நீங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்குறேன்னு சொல்ல வந்து முடியாது. ஏமாத்தி அந்த குழந்தைய பஸ் அதுதான் ஸ்டாண்ட்ல கொடுக்கணும் கட்டாயப்படுத்தி மேடம். கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்போ அந்த குழந்தை அம்மா கூட போவா, நீங்க அது சட்டப்படி முடியாது மேடம். அது நீங்க உங்களுக்கு அப்படி என்ன பண்ண help முடியும், நீ பண்ணணும் பாத்துக்கலாம் மேடம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சட்டப்படி எனக்கு கேஸ் வேண்டியது இல்லை. எனக்கு போடுறதுக்கு ஹெல்ப் நாங்க வேணும். என் குழந்தைய கொடுக்குறோம். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மேடம். உங்க அப்பா உங்க சுயநலம், ஆமா மேடம். அப்படியே வச்சு சுயநலம். அப்படியே கூட வச்சு அப்படி விட முடியாது தம்பி. பாத்துக்கலாம். நீங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல அனுப்பிச்சு விடுங்க, பாத்துக்கலாம். அப்படி விட முடியாது. ஸ்டேஷன் அனுப்பிச்சு ஏன்னா ஸ்டேஷன் நான் பாத்துக்கிறேன். குழந்தையோட நலனை நம்ம யோசிக்கணும். நான் பாத்துக்கிறேன். என்னோட குழந்தை பெருக்க தெரிஞ்சவங்க இத்தனை நாள் வளர்க்க தெரிஞ்சவங்க எனக்கு செய்ய முடியும். யாரு வளர்க்குறாங்க? நான் வளர்த்துட்டு போறேன். எங்க இன்னைக்கு வளர்க்குறீங்க? எங்கம்மா இருக்கு குழந்தை? இப்போ ஒரு மாசம் தான் மேடம். 2 மாசம் சண்டை ஆச்சு. போட்டு வந்து சண்டை போட்டு வந்து ஒரு மாசம் ஆகுது. யாரோட ஒரு இருக்கு? மாசமா தான் அவர் கூட இருக்கு. மீதி நாள் எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டேன். ஆமா மேடம். இப்போ போய் பக்கத்தில் கேட்டு பாருங்க. நான் தான் இதன வரைக்கும் காலையில் எழுந்து குளிப்பாட்டி அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு சாயங்காலம் என்ன பிக்கப் பண்ணிட்டு அதுக்காக நான் 5 மணிக்கு வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து என்னோட எதுனா குழந்தைக்காக பேசலாம் நான் மேடம். வந்துட்டு என்ன சொல்றாரு, உன்னையும் உன் பசங்களையும் 3 பேர்த்தையும் அறுத்து ஏன் மேடம் இப்போ இதே சொல்றா பாருங்க எனக்கு மேடம். 3 கொலை பண்ணிருக்கேன் ஏற்கனவே திருப்பூர்ல. இப்போ இவ வந்து என்ன சொல்றான், இதே அந்த எல்லாத்துக்கும் குழந்தைகிட்ட ஐடி வந்து மேடம் ப்ரூஃப் நீ இருக்குங்களா? இப்படி கையில் சமைக்கிட்டு வச்சுட்டு வந்திருக்கும் போது அந்த புள்ள பார்த்து கேட்டு உங்க அப்பாட்ட சொன்னீங்கன்னா உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி இவளே மேடம். கேளுங்க மேடம். நீங்களே அந்த கூப்பிட்டு பக்கம் தனியாக கூட கேளுங்க போய் கேட்டுவாங்க. நீங்க இவ்ளோ அறிவாளியா பேசுனீங்க. நான் அப்படி நான் இப்படின்னு உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தேன் நான். கண்டிப்பா மேடம். ஆனா ரொம்ப சுயநலவாதியா இருக்கீங்க. கண்டிப்பா மேடம். இருந்துட்டு தப்பு தப்புங்க. ஏமா இது நாள் வரைக்கும் நான் பொதுநலமா இவளுக்காக வந்து மேடம் இல்ல ஐயோ நீங்க இவளுக்காக அவளுக்காக இவளுக்காக நிறைய அவளுக்காக நீங்க எதுவுமே செய்யல. அந்த பொண்ணை பாருங்க, அவன் நிலைமைய பாருங்க. அது நமக்கு நான் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே சொன்னேன், வெறும் சந்தேகத்தின் பேர்ல தான் அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சிருக்கேன். மேடம் நான் அப்படி இருக்கட்டும் வேணா அவங்க வந்து என்ன பார்த்துட்டு போட்டா இப்ப குழந்தை வலி எவ்வளவு அவங்களே வேணா தான் பேசி மேடம் கொடுக்கலாம். அது. என் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுங்க மேம். என் பிள்ளைங்க வந்து நீங்க ரெண்டுமே வெறும் கஷ்டப்படுது. சந்தேகத்தின் பேர்ல தான் அந்த பொண்ணை பிரிச்சு. சரி மேடம் அப்படியே ஆனது பிரிஞ்சாச்சு. அவங்களும் வேற லைஃப் போயிட்டாங்க, நானும் வேற லைஃப் போயிட்டு குழந்தைகளை அவங்க பிரிக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. இல்ல நான் கோர்ட்ல கேஸ் போட்டு பாத்துக்கலாம் நீங்க மேடம். கேஸ் போடுங்க. போய் நீங்க அவங்க கேஸ் கேஸ் போடுங்க. போய் புள்ள என்கிட்ட இருந்து நீ நீங்க அப்படி கேஸ் அனுப்ப முடியாது போடுங்க. மேடம். அது எப்படி அவங்கள்ட்ட இருந்து நீங்க பறிச்சுன்னு போவீங்க? என் குழந்தை நான் பறிச்சுட்டு போறேன். அவங்க வந்து எனக்கு கொடுக்கணும் அவசியம். நான் இல்லாம எப்படி அவங்க குழந்தை பெற்றுற போறாங்க? அவங்க இல்லாம அவங்க எப்படி உன் குழந்தை- அவங்க ஒரு குழந்தை நிமிஷம் பெத்தாங்க? மேம். அந்த குழந்தை நான் வந்து வேலைக்கு போறேன். நான் நர்ஸா இருந்திருக்கேன், சேல்ஸ் பண்ணியிருக்கேன், எல்ஐசி ஏஜென்ட்டா இருந்தேன். எத்தனை வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்பயும் சேல்ஸ் பண்றேன். நைட்டி ஃபேன்ஸு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். இத்தனையும் வேலை பார்த்துட்டு என் பொண்ணை தூக்கிட்டு 4 மாடி ஏறி வேலை செஞ்ச அந்த பிள்ளை 3 மாசத்துல இவரு மேடம் நீ வேலை உருவாக்குன அந்த செஞ்சுக்கிட்டு பொண்ணு வேலை யாருக்கு செய்யாம பாருங்க. பிறந்துச்சுன்னு அதை பத்தி சொல்றாருங்க தப்பு மேம். சொல்ல வரல என் மேடம். நான் ஃப்ரெண்டுக்கு யாரையுமே இப்ப பிறந்துச்சா? பொறுத்த வரைக்கும் இவங்களே ஆகட்டும் அவங்களே நான் தப்பு சொல்ல வரல. யார் யாருக்கு பிறந்த சொன்னீங்கல்ல, குழந்தைக்கு ஒரு குழந்தைய உரிமை குழந்தைய கொண்டாடுறாரு. கடத்திட்டு போயிட்டாங்க, கேஸ் கொடுத்தாங்கன்னு. ஆமா மேடம் நான் சொன்னேன். கரெக்ட் தானே? ஆ. கரெக்ட் தானே? நீங்க நான் அது கடத்தி- ஏன் குழந்தை கொடுத்துருக்கேன் நடத்தி போகும்போது அவங்க அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசும்போது அதே கவுன்சிலிங் பேசும்போது நான் திரும்பி அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு சார் என்னோட குழந்தை தான் என்கிட்ட இருக்கு, என் பெண் குழந்தைகிட்ட பேசணும்னா அப்பயும் அந்த பொண்ணு குழந்தை பேசும்போது எங்க அப்பாட்டே இருந்துக்கிறேன், நான் போறது இல்லைன்னு சொல்லிட்டேன் மேடம். அன்னையிலேருந்து எனக்கு யாரும் ஃபோன் பண்றதில்ல. நானும் இதே அவங்களுக்கு நீங்க முறைப்படி அவங்கள்ட்ட இருந்து பேசி கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல முறைப்படி அவங்க போறதில்ல. எனக்கு தெரியுற மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா நான் இவ்வளவு தூரம் செய்ய வேண்டிய என்ன அவசியம் இல்லை. தெரிஞ்சு செஞ்சாங்க? இப்போ வந்து மேடம் இந்த பணம் அனுப்பிச்சிட்டு இருந்த திருப்பூர்ல கடையில் இருக்கும்போது ஃபைனான்ஸ் வாங்கி நான் இவளுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் மேடம். அப்போ வந்து இவ தான் அந்த பெரிய பிள்ளைகிட்ட வந்து இவ கிரீக் வழி கேட்டிருக்கா. சரி, இவங்கள்ட்ட எதுக்கு காண்டாக்ட் வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு பணம் அனுப்பும்போது என்ன மேடம் அவ திருப்பூர்ல தான் மேடம் இருந்தா இவ. நீங்க எதுக்கு இவங்களோட கனெக்ஷன் வச்சிருந்தீங்க? அதான் அவளே இந்த மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு துரத்தி விட்டா நம்ம நடு ரோட்டில் இப்போ வந்து குழந்தைகளை போய் நான் பார்க்கறதா இருந்தால் கூட ஒரு நடு ரோட்டில் நிப்பாட்டி உங்களை ஃபோன் போட்டு வர சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லைன்னா ஒரு மரத்தில் நின்று வருவாங்க, நான் பணம் கொடுப்பேன் பார்த்துக்கிட்டு போவாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடி கேஸ் போட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அப்பா பார்க்கணும் கேஸ் நடந்துட்டு இருக்குங்க மேம். டைவர்ஸ் கேஸ் நான் கோர்ட்டில் போட்டு நடந்துட்டு இருக்கையில கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. உடனே மேம் இவங்க அதுக்கு எல்லாம் முன்னாடி சொல்லிட்டாங்க. பண்ணிட்டாங்க மேடம். இப்போ அம்மா, இவங்க அதே அப்பா தப்பு வந்து தானே குழந்தைய செஞ்சிருக்காங்க. பார்த்துனா பொது இடத்துல கூட்டிட்டு போய் காட்டுனாங்க. அந்த கடைசி நாள் பிரிஞ்ச அன்னைக்கு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும், நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க. பெரியவ சொன்னா அம்மா நான் போகல, இவ கடல் காட்டுறேன்னு சொல்லவும் சின்னவன் என்ன செஞ்ச, பிள்ளைங்க எப்போதும் சின்ன பிள்ளைங்க தானேங்க, அவளுக்கு என்னங்க மேம் தெரியும். அவளை உடனே நான் சரி கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாரணும். கூட்டிட்டுங்கிறது பஸ் ஏறினலேருந்து ஃபோனை நான் கொண்டு வந்து போய் தரமாட்டேன், கொடுக்க முடியாது, ஒன்னால ஆனதை பாருன்னு. குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன் மேடம். யார் என்ன செஞ்சாலும் சரி பார்த்துக்கலாம். நான் குழந்தைய மட்டும் கொடுக்க மாட்டேன் தம்பி. நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்கன்னா அப்புறம் ஏங்க தம்பி இங்க வந்தீங்க? மேடம். நான் இஷ்டத்துக்காக வரலன்னு சொல்ல மேடம். என் இஷ்டம்னாக்கா நான் வந்து இங்க வர இப்பதான் மேடம் நீ வர நம்ம சொல்லி பண்ணறது பாவம் எல்லாம் இருக்குல்ல பாவமோ தம்பி. நல்லதோ ஒரு நிமிஷம். எனக்கு குழந்தைய விட்டு போக மாட்டேன். ஏதாவது ஒரே ஒரு ஒரு விஷயம். இடத்துல நான் வந்து சொல்றேன் கேட்டீங்கன்னா எனக்கு என் நம்ம குழந்தை இன்னைக்கு வேணும் எப்படி இருக்கோம், ஆ. நாளைக்கு நம்ம எப்படி நான் இருக்கோம்னு சொல்ல பாத்துக்கிறேன். முடியாது. என் லைஃப் வந்து எல்லாம் எப்படி எனக்கு அம்மா இருக்காங்க, எங்க பெரியமா அம்மா இருக்காங்க, எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? எங்க பெரியமா இருக்காங்க, எங்க அக்கா பெரியம்மா எத்தனை இருக்காங்க, நாளைக்கு அவங்கள நான் போய் இருப்பாங்க? பாத்துக்கிறேன். எத்தனை நாள் இருப்பாங்க? எத்தனை நாள் என்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பெத்த தாயோட இடம் யாருமே கொடுக்க கொடுக்க முடியாது. பெத்த தாயே கிடையாது மேடம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, விட்டுருங்க மேடம், அவ்வளவுதான். அவங்க போய் எங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், அதுக்கு நான் அந்த இடத்துல வந்து நான் பதில் சொல்லிக்கிறேன் மேடம். இப்படிலாம் பேசுறவங்கள்ட்ட எப்படி நான் 4 வருஷம் ஓட்டிருப்பேன். எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் தெரியுமாங்க.
ஆமாம், தப்பே பண்ணவங்க வந்து அடிக்கிற நம்ம பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம அடிக்கிறேன் மேடம். அப்படியே வந்துட்டு போகிறேன், நான் கெட்டவன். இப்போ இவங்களை பொறுத்தவரைக்கும் அவனை நான் கெட்டவனே வந்துட்டு போகிறேன் மேடம். என்னையும் என் பிள்ளையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். இங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தான் மேடம். இவ போசனது வந்து இவ தான் மேடம். எனக்கு வந்து இவர் வேணாம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன் மேடம். அவர் வந்து அவங்க வேணும்னு வேணும்னு வந்திருக்கீங்க. இல்லை மேடம் வேணாம். இப்போ அதுக்கப்புறம் நான் கிளியராக முடிவு பண்ணி எனக்கு இவங்க வேணாம், எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணி பத்திரப்பள்ளி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். என்ன செட்டில்மெண்ட்? காசு செட்டில்மெண்டா? காசு அவங்க காசு சொத்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அதை நாங்க நீங்கள் பேச மாட்டீங்க மேடம். ஆனால் இவங்க உங்க முன்னாடி இல்ல, தகவல் இங்க நீங்க தெரிவிச்சுக்கிறேன். வந்ததுக்கான நோக்கம் என்னதுன்னு எனக்கு புரியல. இவங்களுக்காக தான் மேடம். ஃபர்ஸ்ட் நான் வாழணும், நல்ல இடத்துல தான் மேடம் வந்து என்னைக்கு வந்து என்னையும் என் பிள்ளைங்களும் கொலை பண்ணிட்டு போயிடுவாராம். கொலை பண்றவனுக்கு எல்லாத்துக்கும் ஐடி ப்ரூஃப் இருக்குமா, இவருக்கு ஐடி ப்ரூஃப் இருக்காதான். உங்களுக்கு அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அவங்க வாழ விருப்பப்படல, நீங்களும் வாழ இல்ல விருப்பப்படல. மேடம், எங்களுக்கு விருப்பப்படல. விருப்பம் எனக்கு அப்ப சுத்தமா விட்டுடுங்க. விருப்பம் இல்ல அப்ப மேடம். விட்டுடுங்க. எங்க பசங்களும் வேணான்றாங்க மேடம். சரி, நானே வேண்டாம், வந்து விட்டுடுங்க. பசங்களை போய் என்னதாங்க சொல்லுது. செட்டில்மெண்ட் பண்ணுன்னா நான் வேலைக்கு போயிருந்தா நான் சம்பாரிச்சிருந்திருப்பேன்ல மேடம். கார்மெண்ட்ஸுக்கு போயிட்டு இருந்தேன் நான். என்ன ஆமா. வேலைக்கு போக கூடாது? உங்களை பாத்துண்டதா அப்ப இவ்வளவு? நான் வீட்டுல இவர் வேலைக்கு போக பார்த்துட்டு கிடையாது கூடாதுன்னு மேடம். இப்போ வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு வீட்டுல நான் தானே திருப்பூர்ல இருந்தேன் நானு. இருக்கும்போது நான் வந்து எங்க வீட்லயும் வந்து எனக்கு மேரேஜ் பண்றதா சொல்லி நம்மளும் வேற பொண்ணு மாத்தலாண்டா, அவள் கேரக்டர் சரியில்லை, நீ அவளை தேடி போகாதுன்னாங்க மேடம். இவளா தான் எனக்கு மிஸ்டு கால் கொடுத்து அந்த புது நம்பர் 9500 இருந்து எனக்கு மிஸ்டு கால் கொடுத்து சும்மா நாடகம் மாதிரி ஃபோன் பண்ணுறதும், இப்போ இடையில கூட இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அப்பப்போ ஃபோன் போட்டு நான் அந்த நம்பர் கேட்க ஃபோன் பண்ணேன், இந்த நம்பர் கேட்க ஃபோன் பண்ணேன், நீ எங்க இருக்கிற? சோ அப்ப மறுபடியும் உங்க கனெக்ஷன்ல வராங்க. இவ தான் வரா. சரி, ஒரு நிமிஷம் இதை பாருங்க. 2 பேரும் இஷ்டப்பட்டீங்க, வாழ்ந்தீங்க. எனக்கு ஐடி இருங்க. குறிப்பா ஆதார் கார்டு இல்லைங்க மேடம். ஆதார் கார்டு பண்றதுக்காண்டி ஓட்டு ஐடி கார்டு அங்க இருக்கு மேடம். ஊருக்கு போயிருந்தேன், தலைவர்கிட்ட பேசும்போது ஓட்டு ஐடி கார்டும் ஸ்கூல் டிசி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க இருக்கு அப்படின்றதுனால என் ஃப்ரெண்டு மீனா நம்பரு அந்த சிம்மில் இருக்கு. என் சிம்மு தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் சிம்மு தான் என்கிட்ட இருக்கு. அதனால அவங்க நம்பர் கேட்க தான் நான் ஃபோன் பண்ணேன். இப்ப கிடைச்சதா உங்களுக்கு அந்த நம்பர்? இல்ல, நம்பர் எல்லாம் தர முடியாது. அந்த நம்பருக்கு கொடுத்துடுங்க. எனக்கு வந்து ஸ்டேஷனுக்கு வந்து என்னை வீட்டு தேடி நம்பரை வரக்கூடாது. கொடுத்துடுங்க. நான் நம்பர் உன் அவருக்கு பேச்சுக்கே மொபைல் நான் அங்கே இருக்கு. வரலன்னு சொல்றேன். சரி, நம்பர் செட்டில்மெண்ட் இருங்க, ஒரு செட்டில்மெண்ட் நிமிஷம். பண்ணாதான் கொடுப்பேன், இல்லைன்னா இருங்க. எதையுமே கொடுக்க என்ன மாட்டேன். கொடுக்க யார் மாட்டேன்? ஏன் நீ கஷ்டப்பட்டு வாங்கினியா? நீ கஷ்டப்பட்டு எனக்கு செஞ்சு போட்டு அப்ப வாங்கினியா? திருப்பூர்ல இருந்து போட நான் Hello, சும்மா excuse me. இருக்கேன். எவ்வளவு போட்டுட்ட நீ என்ன திருப்பூர்ல இருந்து? settlement? என்ன மேடம்? என்ன செட்டில்மெண்ட்? இப்ப நம்ம இவங்க வந்து அன்னைக்கு வேணும்னா வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, இவங்க வேணாம்னாக்க செருப்பு கழட்டி விடுற மாதிரி வேணாம்னு சொல்லி நான் போயிடுவாங்க. அன்னைக்கு வேணாம் தான் சொன்னேன். நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன். ஆமா, நீ கூட ரொம்ப யோகியம் கூட சொன்ன, ரொம்ப யோகியம் கூட தான் ஹலோ, சொன்ன. நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இல்லைங்க மேடம், நான் பேசிட்டு இருக்கேன்ல. செட்டில்மெண்ட் பண்ணனும்னா நான் என்ன மேடம் செட்டில்மெண்ட் கொஞ்சம் பேசாம இருமா ப்ளீஸ், என்ன பேச விடு. ஊர் மேனேஜருக்கு தெரியாது. சரி, இத பாருங்க, அவங்க வர சொன்னாலும் நீங்க வர தேவையில்லை. நீங்க வந்தீங்க, அது உங்க தப்பு. சரி மேடம். சரிங்களா? இப்ப போய் காசு கொடு இல்ல மேடம், நான் அதுக்காக சத்தியமா சொல்றேன் மேடம். இந்த இடத்துல வந்து 10 பேர் வாழ்ந்து போற இடம், நான் அதுக்காக சொல்ல வரல மேடம். ஆனா வந்து வாழ்க்கையில வந்து இது 5 மாசம் முன்னாடி நாடகம் ஆடி எனக்கு தெரியாம போன் போட்டு நீ வான்னா வர்றதுக்கும் இப்போ வேணானா நீங்க போறதுக்கும் ஏங்க ஏமாறுறீங்க? நான் எப்படி மேடம் ஏமாறேன் சார்? இப்போ கஷ்டம்னு சொல்லும்போது யார் மேடம் சரி, அழுகாம இருக்காங்க? ஏமாத்திட்டாங்க அவங்கள. என்ன இப்போ பண்ண யாருக்கு முடியும்? எனக்கு பதில் கொடுத்து சொல்லிட்டு அவங்க போங்க. அம்மா ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். இல்ல, இப்ப நீங்க என்ன, உங்க நிலைமை என்னது? என் நிலமை ரொம்ப இதாக இருக்கு மேடம். நானே வந்து எங்கள் சொந்தக்கார வீட்டில் தான் இருக்கேன். நான் துணிமணி எதுவுமே எடுக்கல, எல்லாம் அங்க உங்க தான் ஒரு இருக்கு. இவர்கிட்ட இப்ப கொலுசு என்ன வேணும்? எனக்கு என் துணிமணி கொடுத்தா போதும் மேடம். என் வேற ஜாமான் ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணுமே எவ்வளவு இல்லைங்க மேடம். துணிமணி இருக்கு? எனது எல்லாமே இருக்கு மேடம். இவருன்னு வாங்கினது அந்த டிவி. சரி, அவரே gas வச்சுக்கிட்டு உங்க cylinder. துணிமணி, நீங்க ஃப்ரெஷ்ஷா துணிமணி வாங்கிங்க. நீங்க கிளம்புங்க, சரி மேடம். கிளம்புங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா துணிமணி வாங்கிங்க, கிளம்புங்க, கிளம்புங்கம்மா, எல்லாம் நான் வாங்கினது மேடம். கிளம்புங்க. கஷ்டப்பட்டு பரவாயில்ல, நான் போட்டு இன்னொரு வாட்டி வாங்கினது வாங்குங்க, போங்க, கேளுங்க, போங்க. எல்லாமே நான் வாங்கினேன் மேடம். இன்னைக்கு சரி, எங்க போங்க. என் பிள்ளைங்க அங்கங்க அலையுதுங்க மேடம். சரி, போங்க, பேசுவாங்க அவங்க, போங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்துடுற நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு தான். சரி, உங்க பொண்ணு இல்லையா அப்படின்னு நான் கேட்டு ஒண்ணே அதுக்கப்புறம் தான் ஒண்ணு இவங்க முன்னாடி வரேன், நான் உங்க கிட்ட கொடுத்தாங்க. வரேன், நீங்க போங்க. இல்லை இவங்கள்ட்ட தாங்க மேம் கேட்கணும். ஆ. ஏன் தானோ இன்னைக்கு என் நம்பரை கொடுத்து இவங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். ஒரு தாயா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அன்னைக்கு என் நம்பரை கொடுத்துருக்கலாம் மேடம். எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து கூட்டிட்டு போயிருப்பேன். என் பிள்ளைங்க ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரியாது மேடம். இன்னைக்கு எப்படி இப்ப தான் அவர் கிடைச்சிச்சு? ஒரு சிம்மு என்கிட்ட சண்டை போட்டு வந்த பின்னாலதான் அவர் சிம்மு என்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் சுஜிபாலான்னு பேர் இருந்துச்சு, பெரிய பொண்ணு பேர். அதுக்கப்புறம் தான் மேடம் நம்பர் கொடுத்தேன் நான். அவ்வளோதாங்க மேம். சரி, நீங்க கிளம்புங்கம்மா, அங்க வெளியே பேசுவாங்க, கிளம்புங்க. டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சு முடிஞ்சிருச்சுங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆகுது. சரி, குழந்தையோட கஸ்டடி யாருக்கு சொல்லியிருக்காங்க? எனக்கு அது வந்து இன்னும் நான் கேஸ் போடலைங்க. இல்லையே, அட்ரஸே இல்லை. எனக்கு இன்னொரு ஹெல்ப் நான் பண்ணணும்னா இவரோட எல்லா ஐடி ப்ரூஃபும் என் வீட்டு அட்ரஸ்ல இருக்கு. அதெல்லாம் இல்ல, கோர்ட்ல இருந்து டிவோர்ஸ் கேஸ் டிவோர்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். வரும்போது குழந்தை கஸ்டடி யாருக்குன்னு வந்திருக்கும்ல. குழந்தைய பத்தி இப்போ கேஸே போடலைங்க மேம். நான் வந்து இவர் மேல கேஸ் மட்டும் எதுக்கு போட்டேன், டைவர்ஸ் என்னால் வாழ முடியல, கொடுமைகளை தாங்க முடியலன்னு போட்டு வாங்கிட்டேன்.
பிள்ளைங்களை மட்டும் பார்க்க அலோவ் பண்ண அந்த சொன்னாங்க. கேஸை மட்டும் எப்படி போட்டீங்க அட்ரஸ் இல்லாம? அட்ரஸ் என் வீட்டு அட்ரஸ்ல போட்டேங்க அதே மேம். மாதிரி அதே வீட்ல அட்ரஸ்ல போடுங்க. இல்லை, நான் இப்போ என்ன சொல்கிறேங்க மேம், என்னோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் இவரோட அட்ரஸில் என்கிட்ட தான் இருக்குது. என்னோட வீட்டு அட்ரஸில் தான் இவர் ப்ரூஃப் இருக்குது. அதை அதை எப்படி போடுங்க. டெலீட் பண்ணணும் நான்? இல்ல அத ஏன்னா இவர் போட்டுட்டு இவ்வளோ பண்ணியிருக்காங்கிற விஷயமே எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். கொலை பண்ணியிருக்காருன்னா நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. அதுக்கு ஒரு ஐடியா மட்டும் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இல்ல நீங்க டிவோர்ஸ் வாங்கிச்சேன் வாங்கிட்டேங்க. இப்ப அந்த கொலை பண்ண காப்பியெல்லாம் மார்க்கெட்லாம் உங்களுக்கு தெரியாது, மேட்டர்லாம் உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியும். இங்க வந்து பார்த்தா பயமா இருக்கு. திருப்பூர்ல கொலை பண்ணது எதுவும் எனக்கு தெரியாது? எதுவும் தெரியாதுங்க. தெரியாதுங்க. இதுல உண்மையை வெட்டும் சொல்றது. போது நீங்க இருந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க, நீங்களும் உங்க அம்மாவும் சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இவர் உண்மையை பேசுவார்னு நினைக்கிறீங்க? அவருக்கு சுயநலத்துக்கு என்ன வேணா போய் பேசுவார். போய் பேசுவாருங்க மேம். அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எல்லாமே போய் தான். சரி, இப்ப குழந்தையோட விஷயத்துல என்ன பண்ண போறீங்க? நான் கூட்டிட்டு போக தான் நீங்க கூப்பிட்டீங்க. நீங்க நல்ல தீர்மானம் சொல்லுவீங்கன்ட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. இப்போ எனக்கு இந்த 2வது ஹஸ்பண்டோட குழந்தை பிறந்து 45 நாள் தான் ஆகுது. இவ்வளோ அது என்ன குழந்தை? பையன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையுமே. நான் ஏங்க மேம் போய் சொல்ல போகிறேன்? நான் இப்போ நல்லா இருக்கேங்க மேம். என் குழந்தை வந்துச்சுன்னா 2ஐயும் சேர்த்து வைக்கணும். என்னோட ஒரே இது அப்படி தான். 2மே சின்னதுலேருந்து ஒன்றாவே இருந்தாங்க. பிரிஞ்சு எங்கள் பெரிய பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப நீங்க கேஸ் போட்டு அந்த குழந்தையோட கஸ்டடி வாங்குறேங்க மேம். இப்போ அட்ரஸே இல்லாதவனுக்கு எங்கெங்க மேம் போட? போலீஸே போய் தேடணும். நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவன் அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். நம்ம எங்கே போய் தேடுறோம்? அதனால தான் நான் அப்படியே ஃபோனில் ஒரே ஒரு மிரட்டினார். என்னன்னா, நீ போலீஸ் ஸ்டேஷன் பண்ணோன்னு அட்வொகேட்ட பேசுவோம். அட்வொகேட்ட பேசிட்டு எப்படி என்ன அட்ரஸ் இருக்கணுங்க மேம். அவர் இங்கே தான் இருக்கிறாரு. இப்போ நான் என் சொந்த வீட்டில் இல்ல ஒரு விஷயம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தையோட கஸ்டடி அவர்கிட்ட எப்படி வாங்குறது என்னன்னு கேட்போம். அதோட லீகாலிட்டிஸ் என்னதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு குழந்தை உங்க கூட இருக்கணுமா அவர் கூட இருக்கு? ஊரை விட்டு ஓடாமல் இருக்கணுங்க மேம். அதுதான் மேம். ஊரை விட்டே ஓடாமல் இருக்கணும். எங்கேயுமே ஓடி போகக்கூடாது. நம்மனா இப்போ நான் என் வீட்டிலே இருப்பேன். நான் அந்த ஊரை விட்டு ஓடவே முடியாது. எனக்கு எல்லாமே அங்கே இருக்கு. சொந்த வீடு இருக்கு. சரி, அட்வொகேட்ட பேசுவோம். பேசி உங்களை கைட் பண்ணுவோம். சரிங்க. சரி, கிளம்புங்க. அவர் மென்டலி ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காரு. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அது தெரிஞ்சுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 2 பெண் குழந்தைகள், அந்த பெண் குழந்தைங்களை பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, கோவிலுக்கு போய் கூட்டிட்டு திரும்பி கொண்டு விடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போன அப்பா அந்த குழந்தைய திரும்ப கொடுக்கவே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டம் அது. அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள முறையான உறவு இல்லை. அதனால நம்ம அதை பற்றி பேசவே விருப்பப்படல. இப்போ என்னன்னா, அவங்க சட்டப்படி அந்த குழந்தையோட கஸ்டடி வேணும்னா அவங்களும் கேஸ் போடணும். இவர் குழந்தையோட கஸ்டடி வேணும்னா இவரும் கேஸ் போடணும். அப்புறம் கோர்ட்டு முடிவு பண்ணுவாங்க. நம்ம வேலை கரெக்டான அட்வொகேட்டை கையை காமிச்சு அங்கே அவர்கிட்டேருந்து அட்வைஸ் வாங்கி என்ன பண்ணுங்கிறத வழி காமிக்கிறது. அவ்வளோதான். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.